காலையிலேயே நம்ம மோட்டார் மெக்கானிக் என்ன ரொம்ப சலிப்பாக உட்காந்துருந்தாரு. ஏன்னா என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல அவர் சொன்னார், நானும் ஒவ்வொரு மோட்டார் பிரிக்கும் போது உங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வராமையே அந்த மோட்டரை சரி பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனால் அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல. ஏதாவது ஒரு வேலைக்கு உங்கள் ஒர்க் ஷாப்புக்கு வந்துடுறேன். மோட்டார் ரொம்ப சவுண்டு வருது, பேரிங் ஏதாவது போயிருந்தா அதை மாற்றி கொடுங்கன்னு தான் வாடிக்கையாளர் வந்தார். நானும் பேரிங் தானே ஈஸியாக மாற்றி விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா கடைசியில் போல்ட் 2 கட் ஆகிட்டு. சரி வழக்கம் போல் நீ தானே எடுத்து கொடுப்பா அப்படின்னு தான் உங்ககிட்ட வந்தப்பா அப்படின்னாரு. நம்மளுமே என்ன பண்ணோம், அந்த உடஞ்ச போல்ட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டல் ஏற்றி ஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு போல்ட்டை ஈஸியாகவே கழட்டிட்டோங்க. ஆனால் 2வது போல்ட்டு படுத்துச்சு பாருங்க பாடு. கிட்டத்தட்ட அதுலேயே அரை மணி நேரம் மெனக்கிட்டு தாங்க 2வது போல்ட்டு கட்டினோம். ஒரு சில நம்பருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஓட்டை போட்டு ஈஸியாக ரிவர்ஸ் த்ரெட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி எடுக்கலாமேன்னு. ஆனால் ஓட்டை போட்டு எடுக்கிறது ரொம்ப நேரம் வளர்க்கும். 2வது கொஞ்சம் கிராஸாக போனாலும் பாடியில் இருக்க த்ரெட்டை காலி பண்ணிடும். இந்த மாதிரி காயில் இருக்கக்கூடிய பாடியில் கட்டான போல்ட்டை வெல்டிங் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டு வெல்டிங் பிசுற அந்த காப்பர் காயிலில் பற்றக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோட பதிவுகள் தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.